பந்தம் எது சொந்தம்? வாங்க செல்வம். வணக்கம். தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க. என் தலையை அடமானம் வச்சாவது உங்க நகைக்குண்டான பணத்தை நான் திருப்பி தந்துருவேன். அது வரைக்கும் பொறுத்துக்குங்க. வீட்டில் சொல்லுங்க, நாங்க எப்படியும் திருப்பி கொடுத்துருவோம். பெரிய மனசு பண்ணி மன்னிச்சுக்குங்க. ஐயோ அண்ணாச்சி, நான் அதுக்கு வரலங்க. நான் அதுக்கு வரல. என் பொண்டாட்டி இங்க வந்து ஏதோ போலீஸு கிளீஸுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டாலாமே. ஐயா, அவ ஒரு பட்டிக்காட்டி சரிக்கிங்க. அதுக்கு பேசவும் தெரியாது, ஒரு இளவும் தெரியாது. பாவம். நீங்க உங்க மனசுல எதுவும் வச்சுக்கிடாதீங்க. உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு அவளை மன்னிச்சிருங்க ஐயா, மன்னிச்சிருங்க. நீங்க மனுஷன் இல்ல, தெய்வம். யா என்னம்மா என்னம்மா என்ன? அக்கா அக்கா விஷம் குடிச்சிருச்சு. ஐயோ, என்னமா இப்படி பண்ணிட்ட? அம்மா அப்பா வந்திருக்கீங்க பாருமா. அம்மா உனக்கு ஒன்னும் நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லம்மா. ஐயோ லலிதா, என்னமா இப்படி பண்ணிட்டியே? மக்கள் அப்பனுக்கு பொண்ணா இருக்க கூடாதுன்னு இப்படி பண்ணிட்டியாமா? என்னமா பண்ணுது? எல்லாரும் ஏன் இப்படி அழுதுட்டே இருக்காங்க? ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போறாங்க. நான் போய் ஒரு ஆட்டோ எடுத்து போறேன். இங்க பாருமா, ஒன்னா ஆளுமா, நாங்கெல்லாம் இருக்கோம். நாங்க பார்த்து கூட ஏமா இப்படி பண்ணிட்டாரமா? இப்படி பண்ணி தொலைச்சிட்டாளே. மாமே 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 அகிலா, நில்லடி நில்லடி. என்ன ஆச்சு? அக்கா பூச்சி மருந்து குடிச்சிட்டா. யாரு? குடிச்சா? அப்பா மல்லிகா கிட்ட என்ன வாங்கின திட்டினாரு. அந்த கோத்தில குடிச்சிட்டா. அண்ணாச்சி ஆட்டோ கூட்டிட்டு வர போயிருக்காரு. நாங்க தூக்கிட்டு போறோம். இன்னைக்கு 2 குழந்தைங்களை நீங்க பாத்துக்கோங்க. அண்ணா வந்தா சொல்லிடுங்க. பழங்கனா ஏதாவது இருக்காடி? இருக்கு, பாத்துட்டு நான் வேணும்னா வாங்கிக்கிறேன். பாத்து போ. ஐயோ கடவுளே, என்னத்துக்கு இவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஈஸ்வரா, அந்த குழந்தைக்கு ஒண்ணும் ஆகப்படாது. ஐயா ஐயா வேண்டாம் ஐயா. ஐயோ, இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருங்க. வச்சுக்கோங்க. போ, வண்டி எடுப்பா. போ, வண்டி எடுப்பா. அப்புறம் வாந்தி எடுத்தாங்களா? இல்லை. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். அவங்க மூச்சு பிறகு எதனா லிக்விட் கொடுத்து மாத்திரை கொடுத்துருங்க. டாக்டர் வந்து பார்த்துக்கோ. அகிலா வாங்க இப்போ லலிதாக்கு எப்படி இருக்கு? மாமிக்கு நின்றுச்சுன்னா நர்ஸ் வந்து பார்த்தாங்க. முடிச்ச உடனே டேப்லெட் கொடுக்க சொல்லிட்டு போயிருக்காங்க. எங்க ராத்திரி அம்மாவை காணல? ராத்திரி ஃபுல்லாக அம்மா இங்கே தான் இருந்தாங்க. அப்பா சாயந்தரம் வந்துட்டு நைட்டு போயிட்டாரு. அந்த அம்மாவுக்கு தூக்கமே இல்லை, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. பார்க்கவே பாவமாக இருந்துச்சு மாமி. சரி நீங்கள் போங்க, இங்கேருந்து என்ன பண்ண போகிறீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த பசங்க வேறு அங்கே என்ன பண்ணிச்சோ எது பண்ணிச்சோன்னு தெரியலையே, அது வேறு ஒரே டென்ஷனாக இருந்துச்சு. அதான் அனுப்பி வச்சுட்டேன். நியாயம் தானே, எது எப்படி இருந்தாலும் நடக்க வேண்டிய காரியம் நடந்து தானே ஆகணும். அது போட்டோம், இட்லிக்கு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடலாமோன்னு? இல்லை, லிக்விடாக தான் கொடுக்கணும். அப்படியா? அப்போ நீ சாப்பிட்றே. நேற்றுலேருந்து பச்சை தண்ணி பல்ல படலை. எனக்கு அங்கே இருப்பே கொல்லடியம்மா. ஏதோ பேருக்கு சாப்பிட்டேன்னு தூங்குனேன். நீ போய் சாப்பிட்டுட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். எனக்கு வேண்டாம் மாமி, பசிக்கல. டாக்டர் வேறு நேரம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்.
என்ன பொண்ணுடிமா நீ. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு போச்சா? போயிட்டாங்க. சாப்பிட்டு போனாங்களா? லலிதா, லலிதா, பயப்படாதம்மா. உன் உடம்புக்கு ஒன்றும் ஆகாது. உடம்பு வலிச்சு கிழிச்சு ஏதாவது பண்றதா? என்னவோ ஒரு வேகத்துல இப்படி எல்லாம் செய்துடுறேள். பெத்து வளர்த்து ஆளாக்கினாலும் அப்படியே மறந்துடுறேள். பாத்தியனும் உன்னால எத்தனை பேருக்கு கஷ்டம் உனக்கு சொல்லி குத்தலடியம்மா. வேலை வேலையோ விதியோ திடீர்னு பட்டம் வந்துடுச்சு மாமி. அதுக்கப்புறம் சரி சரி, அப்படியே நினைச்சிட்டு இருக்காத. ஏதோ பீட போச்சுன்னு நினைச்சுக்கோ. இத பாரு, இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். கவலைப்படாத. சௌக்கியமா இருக்கியாம்மா? ஏம்மா என் கூட பேச மாட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கொஞ்சம் கலப்பா இருக்கா, அவ்வளவுதான். நீங்க வருத்தப்படாதீங்க என்னாச்சு. அக்கா பேசுக்கா. இல்லைம்மா, அவள் பேசுறதுலையும் நியாயம் இருக்கு. இவ்வளோ வருஷமா பழகிட்டு ஆள் தரம் தெரியாம என் பொண்டாட்டி பேசுனது தப்பு தான். அதுக்கு தாம்மா நேரடியாக உன்ட்ட மன்னிப்பு கேட்கலான்னு வந்திருக்கேன். ஐயோ இப்படிலாம் பேசாதீங்க. இல்லைம்மா, நீ நல்ல ஐட்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாம்மா எனக்கு உசுரே வந்துச்சு. என்ன மன்னிச்சிரு. என்னது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிண்டு? அவ அதையெல்லாம் மனசுல வச்சுக்கவே மாட்டா. அந்த சனமே மறந்துடுவா. என்னடி மாமி, கேவலம் 5 பவுன் நகை அது போனா நான் சம்பாத்தியம் பண்ணிக்கிடுவேன். ஆனா இந்த புள்ள உசுறு போனா திரும்ப வருமா? நானும் புள்ள குட்டி பத்தவன் தான் மாமி. எனக்கு அந்த அருமை பெருமை எல்லாம் தெரியும். நீங்க மட்டும் சரியான நேரத்தில் இங்க கொண்டாந்து சேர்க்கலன்னா நாங்க எங்க அக்காவை எழுந்திருப்போம். என்னம்மா இப்படி பேசுற? இத கூட நான் செய்யலைன்னா மனுஷனுக்கும் மிருகத்துக்கு என்னம்மா வித்தியாசம் இருக்கு? லலிதா, இந்த பாருமா, இனிமே நீ அந்த நகையை பத்தியே நினைக்காத. நீ நல்லபடியா திரும்பி வரணும், அதை என் கண்ணால நான் பார்க்கணும். நல்லா வருமா? எல்லாம் கொஞ்சம் வெளியில போங்க, டாக்டர் ரவுண்ட்ஸ்க்கு வராங்க. காலையிலேருந்து வாமிட் பண்ணாங்களா? இல்லை டாக்டர். இல்லையா? ஷீல் பி ஆல் ரைட். ட்ரிப்ஸ் இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். ஓகே? ஒன்றும் இல்லைம்மா, சரியாயிடும். அவ்வளோதான், பயப்படாது. நல்லா ஆயிடுச்சுன்னு. டயட் விஷயம்லாம் டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்கிறேன். சரி டாக்டர். ஏதாவது குடிக்கிறியா? இந்தா கண்ணு. ஏய், என்ன பழக்கம் அது? எதை கொடுத்தாலும் தூக்கி தூக்கி எறிகிற? இன்னொரு முறை செஞ்ச கையை முறிச்சு போடுவேன். என்ன கொஞ்ச நேரம் அவசரமாவே பேசிட்டு இருக்க? பின்ன என்னங்க, கேரட் கொடுத்தா தூக்கி தூக்கி எறிகிறான். பேசாம என்ன செய்ய? ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? ஆஸ்பத்திரி போயிட்டு வரேன். என்னாச்சு உங்களுக்கு? எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த லலிதாவை போய் பார்த்துட்டு வரேன். ஏன் வயிற்றுச்ச சும்மா விடுமா? ஆமாம், ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கவங்களாம் உன் வயிற்றுனால தான் படுத்திருக்கான். போவியா அந்த அன்னைக்கு? என்ன பேச்சு பேசுதீங்க? 5 பவுன் ஆசையை எங்க வீட்டில் செஞ்சு போட்டது. வாய் முறியா? ஊர் உலகத்தில் போடாத போட்டா உங்க அப்பன் ஒன்றரை என்ன செயின். உன் புலம்பல பெரும் புலம்பலா இருக்கு. சா, அம்மா கழனி தண்ணி எடுத்துக்கிறேன், எடுத்துக்கோ. அம்மா வர்றா முதல்ல. அம்மா செயின்மா. என்னது செயினா? என்னது கள்ளி பண்ணல செயினா?
என்னால நம்பவே முடியலையே. கல்வி படைக்குள்ள செயின் எங்க? இதாங்க, இதேதாங்க. லலிதா கிட்ட நான் கழட்டி கொடுத்தது இந்த செயின் தாங்க. இப்பதாங்க எனக்கு எல்லாமே புரியுது. நான் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது லலிதா வந்து இவன் கழுத்துல போட்டு போயிருக்கா. நான் பெத்து வச்சிருக்கிறனே சனிய, இது குதிச்சு விளையாடும் போது கல்வி பணிக்குள்ள செயின் விழுந்திருக்கு. இப்ப நான் என்னங்க பண்ணுவேன்? 6 முறை யோசிக்காம நீ பாட்டுக்கு அப்படி பேசுனிய, உன்னால ஒரு உயிரே போப்பா செடி. எப்பேற்பட்ட குடும்பம் வருது? அந்த சுந்தரம்புல குடும்பத்து மேல அப்படி ஒரு பழிய தூக்கி போட்டிய. பாவையா அந்த மனுஷன் அப்படியே ஒடுங்கி போயிட்டார். கொட்டிய வார்த்தை அதான் இப்ப போய் திருப்பி அழுவ முடியும்? என்னங்க நீங்க என்ன பண்றதுன்னு கேட்டா மறுபடியும் போட்டு குழப்பறீங்களே. பின்ன எவ்வளவு பெரிய மனுஷன், என் காலில் விழாத குறையா உன்னையும் என்னையும் மன்னிக்க சொன்னார. போய் அவர் காலில் விழு. நீ செஞ்ச பாவத்துக்கு அவர் காலில் விழுற தவிர ஒரு வழியே இல்லை. போ. வாங்கக்கா, உட்காருங்க. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, எப்பாடு பட்டாத நகையை வாங்கி கொடுத்துறோம். என்னக்கா, என்னாச்சு? செயின் கிடைச்சிருச்சுமா? என்ன, நகை கிடைச்சிருச்சா? அக்கா அக்கா, நகை கிடைச்சிருச்சா? பிள்ளையாரப்பா, என்ன காப்பாத்திட்ட. என்ன எடுத்துக்கிட்டு முடிச்சிடுறேன். அப்பா, வயிற்றுல பாலை வாத்துட்டேன். நகை கிடைச்ச உடனே எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரி ஓடுனேன். அங்க சொன்னாங்க நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன்னு. என்ன மன்னிச்சிருமா. லலிதா, நகை கிடைக்கலைங்கிற ஆத்திரத்துல வார்த்தையே நெருப்பா அள்ளி கொட்டிட்டேம்மா. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்க தான் என்னென்னமோ பேசிட்டீங்க. இப்போ அந்த வார்த்தையில உங்களால அள்ள முடியுமா? நீ கண்ணங்கலத்துல போட்டு போன செயின அவன் கள்ளி பானையில போட்டுட்டான். இன்னைக்கு மாட்டுக்கு கள்ளி தண்ணி ஊத்தும் போது இந்த செயின் கிடைச்சது தாயி. நீ சொன்னதெல்லாம் உண்மை. நான் போய் சொல்லிட்டேன். நான் சொன்ன பொய்யால ஒரு உயிரே பழி வாங்க பார்த்துச்சு தாயி. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. அப்பதே என் மனசு ஆறும். இதுல மன்னிக்கிறதுக்கு என்ன இருக்கு? குழந்தை தெரியாம கழனி பானையில போட்டுருச்சு. இந்த இடத்துல போட்டுன்னு சொல்லக்கூடிய வயசா அதுக்கு. வருத்தப்படாதீங்க. இதை பாருங்க நடனமா, நடந்தது நடந்து போச்சு, அதை மறந்துடுங்க. இனிமே நம்ம பழைய பாசத்தோடவே பழகலாம். என்னம்மா அது, ஆம்பளைங்க துணியெல்லாம் நீ துவைச்சிக்கிட்டு இருக்க? ஒருத்தன் தடிமாடு மாதிரி வளர்ந்துட்டான். அவன் துணி அவன் துவைச்ச கூடாது? பாவம்பா, அவங்களுக்கு எங்க இதுக்கெல்லாம் நேரம். நான் என்ன பண்றேன், சும்மா தானே இருக்கேன். ஆடா போமா. என்னப்பா, பரீட்சையெல்லாம் ஒழுங்கா எழுதிருக்கியா? நல்லா எழுதிருக்கான்ப்பா. நம்மப்பா, அவன் பகலும் கஷ்டப்பட்டு படித்தவன் நீ. எக்ஸாம் ஹாலில் உட்காந்து எழுதணும்னு நீ. உனக்கு தான் உண்மை தெரியணும். சந்தேகமே இல்லைப்பா, கட்டாயம் நான் பாஸ் பண்ணுவேன். கடவுள் நம்ம பக்கம் இருக்கணும். நம்ம மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு கல்வி தான்ப்பா. பரம்பரை சொத்து அந்த மாதிரிலாம் எதுவும் நமக்கு கிடையாது. இதில் நீ பாஸ் பண்ணி ஒரு உத்தியோகம் கிடைச்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும். நீங்க கவலைப்படாதீங்கப்பா, நிச்சயம் அண்ணனுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க தான் போகுது. கூடி சீக்கிரம் நம்ம குடும்பம் முன்னுக்கு வரதான் போகுது பாருங்க. எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, உனக்கும் ஒரு கடமை இருக்குப்பா. இப்போ லலிதா, அகிலா 2 பேர் கல்யாண வயசில் இருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்டில் பவானியும் சேர்ந்துக்கிட்டா. இவங்க எல்லாரையும் கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கு. எல்லா பாரத்தையும் நான் உன் மேலே சுமத்த விரும்பலை. கூடிய சீக்கிரம் வேலை கிடைச்சி நீயும் சம்பாதிக்க ஆரம்பிச்சா என் பாரம் கொஞ்சம் குறையுமில்ல. இதெல்லாம் அண்ணனுக்கு நீங்க சொல்லுமா என்ன? அண்ணனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும், அப்புறம் பாருங்க.
இருக்கீங்களா? வாங்க மாமி. என்ன தாய் எப்படி இருக்கீங்க? உள்ள வாங்க. உள்ள வாங்க. அத நான் எடுத்துக்கிறேன். கார்த்திக் பொட்டியை வாங்கிக்க. ஆமா அத்தை, இது லலிதா தானே? இதுல என்னப்பா சந்தேகம்? லலிதாவே தான். 5 வருஷத்துக்கு முன்னால பார்த்தது அப்படியேவா இருப்பா? கிடுகிடுன்னு வளர்ந்துட்டால. மணியத்தை மட்டும் என்ன 5 வருஷத்துக்கு முன்ன பார்த்த மாதிரியா இருக்காரு? அவரும் கிடுகிடுன்னு வளர்ந்துட்டாரு. ஆமா, எங்க 2 பேரையும் 5 வருஷம் கழிச்சு தானே பாக்குறீங்க. எங்களே ஞாபகம் இருக்கா? நீங்க தான் இப்படி வளர்ந்துருக்கீங்களே. அண்ணி, எங்களுக்கு தான் பாம்பே வரதுக்கு வசதி கிடையாது. நீங்களாவது அடிக்கடி வந்து பாத்துக்கலாம்ல. தப்பா நினைச்சுக்காத சாரதா. 2-3 வருஷமா உங்க அண்ணன் ஒரே பிஸி. இவளும் லயன்ஸ் கிளப் லேடிஸ் கிளப்னு படு பிஸி. சரி, எங்களால் தான் வர முடியல, மணியாவது அனுப்பலான்னு பார்த்தா அவங்க அம்மன்ல அவனை விட மாட்டேன்றாங்க, இவனும் கம்பெனியை விட மாட்டேன்றான். பரவாயில்ல, பவானியோட அந்த ஃபங்க்ஷனுக்காவது வந்தீங்களே. ஃபங்க்ஷன் எப்போ வச்சிருக்கீங்க? நாளை காலையில் 10 மணிக்கு வேலை மாமி வீட்டில் பண்ணலான்னு இருக்கோம். இந்த லலிதா அகிலா இவங்களுக்கு பண்ண மாதிரி பெரிய அளவில் பண்ணுறதா இல்லை, சொந்தக்காரங்களை மட்டும் கூட்டு வச்சு பண்ணலான்னு இருக்கோம். அப்படிதான் பண்ணோம், அதுதான் கரெக்டு. நான் புறப்படுறேன் அங்கிள். என்னப்பா வந்தவொடனே கிளம்பிட்டா? ஒன்றும் இல்லை, அடையாறில் யாரையோ ஃப்ரெண்டை பார்க்கணுமா. ராத்திரி அங்கே தங்கிட்டு காலையில் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக வந்துடுவான். சரி சரி, வரேன் அங்கிள். பாப்பா. காஃபி எடுத்துங்க.